ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் ரசம் ப்ரீமிக்ஸ் பவுட்ரு. இது பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு, சமைக்க தெரியாதவங்க கூட இது வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா ஈஸியாக ரசம் வச்சிடலாம். 2 minutesல ரசம் ரெடி ஆயிருங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 to 2 months நம்ம வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது. நான் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் நான் சொல்கிற அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே கப்பில் 1 கப்பு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த கப்பில் 1/2 கப்பு ஜீரகமும் 1/4 கப்பு மிளகும் எடுத்துக்கலாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சுங்க ரசத்துக்கு. நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நான் ஒரு 10 ஆட் பண்ணுறேங்க. கூட நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். இல்லைன்னா பவுட்ரு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும் கருவேப்பிலை. வரமிளகாயும் இந்த மாதிரி வரணுங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு புளி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுவும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப்பு உப்பு ஆட் பண்ணுறேங்க. அதையும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்துட்டிங்கன்னா பவுட்ரு கெட்டு போகாதுங்க. நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேங்க. வரமிளகாய் ஒரு 4 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாமே கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடணும். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணுங்க. நம்ம இந்த ரசம் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறதில்ல, அதனால தான். கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள்
ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கருவேப்பிலை பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 months வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ஆனால் கருவேப்பிலை புளி எல்லாமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் சீக்கிரம் கெட்டுரும். அவ்வளோ ஈஸியாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது ரசம் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நான் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி ஒரு தக்காளியும் ஒரு 4-5 பூண்டும் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச ரச ப்ரீமிக்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சாதாங்க பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ரசம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். கம கமன்னு சூப்பராக இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சூப்பரான ரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணுறோம். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம்.